கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே தம்முடைய பரிபூர்ண நன்மைகளினால் உங்களை நிரப்பி பரத்திலிருந்து உங்களுக்கு அருளச் செய்து நீங்கள் யாவரும் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. வாரம் ஒரு மிஷனரி என்கிற தலைப்பில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற மிஷனரியின் பெயர் கார்ல் பேக்கர். இவருடைய காலம் 1873 முதல் 1945 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா. இவருடைய தரிசன பூமி ஆப்பிரிக்கா. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் கார்ல் பேக்கர். குடும்ப பொறுப்பின் காரணமாக மேற்படிப்பை தொடர முடியாத நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டார். விதவையான தாய், திருமணமாகாத சகோதரி, இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை இவருக்கு இருந்தது. ஆகையால் பட்டறை ஒன்றில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அந்நிலையில் ஆண்டவரோடு ஒரு பொருத்தனை செய்தார். ஆண்டவரே, நீர் எனக்கு நல்ல கல்வியை தந்தார். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்வேன். ஆண்டவர் இவரின் அர்ப்பணித்த ஜெபத்தை கேட்டார். தனது 22வது வயதில் பிலடெல்பியா மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடர்ந்தார். ஆண்டவரின் வழி நடத்துதல் ஆச்சரியமான முறையில் இவரை தாங்கியது. அமெரிக்காவில் மருத்துவராக தன் பணியை ஆரம்பித்தார். பேரும் புகழும் இவரை தேடி வந்தன. எதிர்பாராத விதமாக ஆப்பிரிக்காவில் இருந்து மிஷனரி பணிக்காக அழைப்பு இவரை தேடி வந்தது. ஆனால் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த அழைப்பை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனினும் தான் ஆண்டவரோடு செய்த பொருத்தனையை நினைத்து பார்த்தார். 1928ஆம் ஆண்டு தனது பணியை விட்டுவிட்டு ஆப்பிரிக்கா நோக்கி பயணமானார். 1934ஆம் ஆண்டு ஒசா என்ற இடத்தில் மருத்துவமனை ஒன்றை நிறுவினார். அனுதினமும் 200க்கும் மேற்பட்ட மக்கள் இவரை தேடி வந்தனர். மந்திரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தால் ஈர்க்கப்பட்டனர். வேதாகம சம்பவங்களை ஆப்பிரிக்கா மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவைகளை படங்களுடன் விளக்கி காட்டி போதித்தார். தன்னை நாடி வந்த நோயாளிகளின் உடலிலும் உள்ளத்திலும் சுகத்தை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வழங்கினார். அவர்கள் ஒவ்வொருவரும் சுகம் பெற்றனர். இட்டூர் என்ற காட்டு பகுதியில் 1100 ஏக்கர் நிலத்தில் தொழு நோயாளிக்கென கிராமம் ஒன்றை ஏற்படுத்தி அதில் 4000 தொழுநோயாளிகளை தங்க வைத்தார். மனநோயாளிகளும் பிசாசு பிடித்தவர்களும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் புது வாழ்வு பெற்றார்கள். 60 வருடங்கள் ஆப்பிரிக்காவில் மிஷனரியாக பணி செய்து இவர் கிறிஸ்துவை போன்று வாழ்ந்து காட்டினார். தன் ஓட்டத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் முடித்தார். அன்பானவர்களே, தேவை நிறைந்த இடங்கள் பல உண்டு என்று அறிவீர்களா? கார்ல் பேக்கர் இப்படியாக சொல்கிறார்: இன்று என் வாழ்வின் கடைசி நாளாக இருக்குமானால் அதனை படுக்கையில் நான் செலவழிக்க மாட்டேன் என்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த கார்ல் பேக்கர் சிறந்த ஒரு மிஷனரியாக, ஒரு மருத்துவராக அவர் செயலாற்றி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் அழைப்பை தீர்க்கமாக உணர்ந்த இவர் தான் செய்த பொருத்தனைகளை முழுமையாக நிறைவேற்றி 60 ஆண்டுகள் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கின்றார். தொழுநோயாளிகளின் மத்தியிலும் ஊழியம் செய்திருக்கின்றார். அவர்களுக்கு மருத்துவ உதவிகளையும் செய்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, மனநோயாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அற்புதமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலையையும் கொடுத்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்றும் இப்படிப்பட்ட நிலையில் இன்னும் இயேசுவின் அன்பை அறியாத திரள் கூட்ட மக்கள் இந்த பூமியில் உண்டு. நாம் படித்திருக்கலாம். பல உயர் பதவிகளில் அமர்ந்து பல அதிகமான வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கலாம். மருத்துவர்களாக கூட இருக்கலாம். பல அரசாங்க உயர் இடங்களிலும் கூட உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் நாம் இருக்கிற இடங்களிலே ஆத்தும ஆதாய பணிக்கென்று நம்மை ஏதாவது ஒரு வகையில் ஈடுபடுத்த வேண்டும், கொடுக்க வேண்டும்.
ஜெபிக்க வேண்டும், தாங்க வேண்டும், கடந்து சென்று பணியை நிறைவேற்ற வேண்டும், சாட்சியாக இருக்கிற பகுதியில் வாழ வேண்டும். இதன் மூலமாக கிறிஸ்துவை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நாம் இந்த பணிகளை தீவிரமாக செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.